வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது பிரான்ஸ் இந்தியாவுக்கு விற்பனை செய்ய உள்ள 26 ரஃபேல் போர் விமானங்கள் குறித்து சில முக்கியமான விஷயங்களை அஜித் தோவால் பேசியிருக்காரு. அதாவது ஏற்கனவே ரஃபேல் போர் விமானங்கள் மிகவும் ஆபத்தான ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானம். அந்த போர் விமானத்தோட சக்தியை இன்னும் அதிகரிப்பதற்கு இந்தியா சில முக்கியமான விஷயங்களை கேட்கிறாங்க. அதற்காக தான் திரு அஜித் தோவால் அவர்கள் பிரான்சுக்கு போயிருக்காரு. இந்தியா என்ன விஷயங்களை பிரான்சிடம் கேட்கிறாங்க, இந்தியா கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தா ரஃபேல் போர் விமானம் எப்படி ஒரு மிகவும் ஆபத்தான விமானமா மாறும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சில நாட்களுக்கு முன்பு துருக்கி அதிபர் எர்டோகன் ஐநா சபையில உரையாற்றியிருந்தாரு. அவர் எப்பொழுதும் தன்னுடைய ஐநா சபை உரையில காஷ்மீர் விஷயம் குறித்து பேசுவாரு. 2019 இருந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சு வந்துகிட்டு இருந்தாரு. ஆனா இந்த வருடம் காஷ்மீர் விஷயம் குறித்து எர்டோகன் பேசல. இதற்கு பின்னாடி பல விஷயங்கள் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது தொடர்பா ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டைம் இருந்தா போய் பாருங்க. தற்போது துருக்கி அதிபர் காஷ்மீர் விஷயத்தை ஐநா சபையில பேசாமல் இருந்ததற்கு 5 முக்கியமான காரணங்கள் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அந்த 5 முக்கியமான காரணங்கள் என்ன, எதற்காக காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்காம துருக்கி பின்வாங்கினாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது பிரெஞ்சு ராணுவ மந்திரி செபாஸ்டியன் லுக்ரனோவை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையில இந்திய கடற்படைக்காக வாங்க உள்ள 2 முக்கியமான ஆயுதங்கள் குறித்து பேசியிருக்காரு. அதாவது இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு பயன்படுத்துவதற்கு இந்தியா வாங்க உள்ள ரஃபேல் போர் விமானங்கள் குறித்தும், இந்திய கடற்படைக்காக புதிதாக உருவாக்க உள்ள 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இது தொடர்பா பிரெஞ்சு ராணுவ மந்திரி தன்னோட எக்ஸ் பதிவுல இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டி அஜித் தோவாலிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், ரஃபேல் போர் விமானம், ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவது குறித்து பேசியதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உக்ரைன் ரஷ்யா போர் குறித்தும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தியதா பிரெஞ்சு ராணுவ மந்திரி சொல்லியிருக்காரு. மேலோட்டமா பிரெஞ்சு ராணுவ மந்திரி இப்படி தெரிவிச்சிருந்தாலும் அஜித் தோவால் ரஃபேல் போர் விமானங்கள்ல சில முக்கியமான விஷயங்கள் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இந்த ரஃபேல் போர் விமானங்கள் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-29 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக இந்தியா வாங்குறாங்க. இந்த விமானத்துல இந்திய தயாரிப்பு ஆயுதங்களான அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க உத்தம் AESA ரடாரையும் ரஃபேல் போர் விமானத்துல இணைக்கணும் அப்படின்னு அஜித் தோவால் கேட்டிருக்காரு. இந்த விஷயங்கள் மூலமா ரஃபேல் போர் விமானங்களை பிரான்சிடம் இருந்து இந்தியா வாங்கியிருந்தாலும் அந்த விமானத்துல பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் இந்திய ஆயுதங்களா இருக்கும். இதனால ஒரு யுத்த நேரத்துல ஆயுத தேவைக்காக பிரான்ஸை நம்பி இந்தியா இருக்க வேண்டியது இருக்காது. இந்தியா தன்னுடைய சொந்த ஆயுதங்களையே ரஃபேல் போர் விமானத்துல பயன்படுத்தி சண்டையிடலாம். இந்தியா பிரான்சிடம் இருந்து 22 சிங்கிள் சீட்டர் ரஃபேல் போர் விமானங்களையும் 4 ட்வின் சீட்டர் ட்ரெய்னர் விமானங்களையும் வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இது தவிர எக்ஸோசாட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு தயாரிப்பு ஆன்டி ஷிப் மிசைல் ரஃபேல் போர் விமானத்துல இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு அஜித் தோவால் அவர்கள் கேட்டிருக்காரு. அதாவது இந்த எக்ஸோசாட் ஆன்டி ஷிப் மிசைல் உலகின் தலை சிறந்த ஆன்டி ஷிப் மிசைல்கள்ல ஒண்ணு. இந்த மிசைல்கள் இந்திய கடற்படை
கடற்படைக்காக வாங்க உள்ள 26 ரஃபேல் எம் போர் விமானங்கள்ல இணைக்கப்படும் பொழுது இந்திய கடற்படையோட ஆன்டி ஷிப் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். அதாவது பிரத்யேகமா இந்த மிசைல்களை எதிரிகளின் போர் கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக பிரான்சிடம் இருந்து இந்தியா கேட்கிறாங்க. இந்த எக்ஸோசாட் மிசைல் 780 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்ல 165 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்க உள்ள ஏர் லான்ச் எக்ஸோசாட் ஆன்டி ஷிப் மிசைல்னால அதிகபட்சமா 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இதனால நமது விமானங்கள் எதிரி போர்க்கப்பல்களுக்கு அருகில் சென்று தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை இருக்காது. எதிரி போர்க்கப்பல்கள்ல இருக்கக்கூடிய ரடார்கள் ரஃபேல் எம் போர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியாத தூரத்துல இருந்து கொண்டு இந்த எக்ஸோசாட் ஆன்டி ஷிப் மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். இதனால ஒரு யுத்த நேரத்துல எதிரிகள் நமது விமானங்களை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவது தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்ல லோ ஆல்டிடியூட் ப்ரொஃபைல் இருக்குது. அதே வேளையில இந்த மிசைல்களால சீ ஸ்கிம்மிங் செய்ய முடியும். அதாவது கடல் மட்டத்திலிருந்து மிகவும் குறைவான உயரத்துல பறந்து சென்று எதிரி போர்க்கப்பல்களை தாக்க முடியும். அப்படி குறைவான உயரத்துல சீ ஸ்கிம்மிங் செய்து மிசைல்கள் பறக்கும் பொழுது எதிரி ரடார் சிஸ்டத்தினால அந்த மிசைல்களை கண்டுபிடிக்க முடியாது. இது இந்த எக்ஸோசாட் ஆன்டி ஷிப் மிசைலோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது தவிர DRDO உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க NASM-MR அப்படிங்கிற மீடியம் ரேஞ்ச் நேவல் ஆன்டி ஷிப் மிசைலையும் ரஃபேல் எம் போர் விமானத்துல இணைப்பதற்கு இந்தியா பிரான்சிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த NASM-MR மிசைல்னால 290 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரி போர் கப்பல்களை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள் தொலை தூரத்துல இருந்து தாக்கக்கூடிய ரஃபேல் எம் போர் விமானத்தோட கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். ரஃபேல் எம் போர் விமானத்துல எக்ஸோசாட் மற்றும் NASM-MR ஆன்டி ஷிப் மிசைல்கள் இணைக்கப்படுவது அந்த விமானத்தோட தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த விஷயங்கள் தொடர்பாதான் அஜித் தோவால் பிரான்ஸ் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம டசால்ட் நிறுவனத்தை சேர்ந்த சில முக்கியமான அதிகாரிகள் போன மாதம் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அப்பொழுது ரஃபேல் போர் விமானத்தோட விலைய அவங்க இந்திய அரசாங்கத்திடம் சப்மிட் பண்ணிருக்காங்க. டசால்ட் நிறுவனம் இதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு விற்பனை செய்த ரஃபேல் போர் விமானங்களை விட இந்த ரஃபேல் எம் போர் விமானங்களோட விலைய குறைச்சிருக்காங்க. அடுத்து இந்திய கடற்படைக்கு கூடுதலா 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் தேவைப்படுது. இது தொடர்பாகவும் அஜித் தோவால் பிரான்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதாவது இந்தியாவின் மேசகன்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனமும் பிரெஞ்சு நேவல் குரூப் நிறுவனமும் இணைந்துதான் இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை கட்ட போறாங்க. ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள்லையும் அதிக அளவுல இந்திய தயாரிப்பு உபகரணங்களை பயன்படுத்துவது தொடர்பா அஜித் தோவால் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இதுல இருந்து வெறுமன ஆயுதங்களை மட்டும் இந்தியா இறக்குமதி செய்யாம இறக்குமதி செய்யப்படும் ஆயுதங்களை பயன்படுத்தி இந்திய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் பயனடையணும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆயுத தயாரிப்பில் இந்தியா ஒரு தன்னிறைவை அடையணும்னா இது போன்ற பல மாற்றங்களை இந்தியா செய்யணும். அதற்கான வேலைகள்ல தான் தற்போது இந்திய அரசாங்கம் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் 2019 இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல ஆர்டிகல் 370 ரிவோக் செஞ்சதுல இருந்து துருக்கி அதிபர் எர்டோகன் 2019 இருந்து தன்னுடைய ஐநா சபை உரையில காஷ்மீர் விஷயத்தை எழுப்புவாரு. இதனால இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் ரொம்ப மோசமான நிலைக்கு சென்றது. துருக்கி அதிபர் ஐநா சபையில பேசும் பொழுது இந்தியால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்துக்களால கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாலஸ்தீன் விஷயத்தையும் காஷ்மீர் விஷயத்தையும் இணைத்து ஐநா சபையில எர்டோகன் 2020 பேசியிருந்தாரு. இந்த விஷயங்கள் இந்தியாவுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்திச்சு. அதற்கு இந்தியா தன்னுடைய டிப்ளமேட்ஸை வச்சு ஐநா சபையில எர்டோகனோட பேச்சுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்தாங்க. ஆனா இந்த வருடம் நடந்த ஐநா சபை கூட்டத்துல எர்டோகன் காஷ்மீர் விஷயம் குறித்து பேசல. சிரியா, காசா போன்ற இடங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மட்டும் பேசிட்டு விட்டுட்டாரு. இந்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது துருக்கி அதிபர் காஷ்மீர் விஷயத்தை
ஐநா சபையில பேசாததற்கு 5 முக்கியமான காரணங்கள் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. முதல் காரணம், துருக்கி பிரிக்ஸ் கூட்டமைப்புல இணைவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இந்தியா ஒரு பெர்மனன்ட் மெம்பரா இருக்காங்க. துருக்கி மட்டும் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இணைஞ்சாங்கன்னா நேட்டோ கூட்டமைப்புல இருந்து கொண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பிலையும் இணையும் முதல் நாடா துருக்கி இருக்கும். துருக்கி பிரிக்ஸ் கூட்டமைப்புல இணைவதற்கு ரஷ்யா மற்றும் சீனாவுடைய ஆதரவு இருக்குது. ஆனா காஷ்மீர் விஷயம் தொடர்பா துருக்கி தொடர்ந்து பேசி வந்தாங்கன்னா இந்தியா பிரிக்ஸ் கூட்டமைப்புல துருக்கியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதனால துருக்கியால வரும் காலத்துல ஒரு பவர்ஃபுல்லான பொருளாதாரம் கொண்ட ஒரு கூட்டமைப்புல இணைய முடியாமல் போயிரும். இரண்டாவது விஷயம், துருக்கி SCO அப்படிங்கிற ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷன் அமைப்புல இணைவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அமைப்புல இருக்கக்கூடிய 9 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ல இந்தியாவும் இருக்காங்க. இந்த SCO அமைப்பிலையும் இந்தியாவுடைய ஆதரவு இல்லாம துருக்கியால இணைய முடியாது. இது வரும் காலத்துல துருக்கியோட பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மூன்றாவது விஷயம், துருக்கி மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான டூரிசம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. சைனா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு அடுத்து ஆசிய நாடுகள்ல இருந்து துருக்கிக்கு அதிகமா சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடியது இந்தியால இருந்துதான். இதனால துருக்கிக்கு இந்தியாவை வச்சு மிகப்பெரிய வருமானம் கிடைக்குது. நான்காவது விஷயம், இந்தியா இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், UAE போன்ற நாடுகளுடன் நல்ல உறவுல இருக்காங்க. இந்த நாடுகளுடன் துருக்கி தன் உறவை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவுடன் ஒரு மோதல் போக்க கடைபிடிச்சிட்டு இந்தியாவின் நட்பு நாடுகளுடன் நட்பு பாராட்ட முடியாது. இந்த விஷயத்திலையும் இந்தியாவுடைய தயவு துருக்கிக்கு தேவைப்படுது. ஐந்தாவதா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கிக்கு இடையிலான உறவுகள் சமீப காலத்துல ஒரு மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கு. அதாவது பாகிஸ்தான்ல இருந்து துருக்கியில நிறைய நபர்கள் சட்டவிரோதமா தங்கி இருக்காங்க. அந்த நபர்களால துருக்கிக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருந்து துருக்கி குடியுரிமை பெற்று அங்க இருக்கக்கூடிய நபர்கள் துருக்கி கலாச்சாரத்தை மதிக்க மாட்டுக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் தொடர்பான விஷயத்துல துருக்கி கலாச்சாரத்தை பாகிஸ்தானியர்கள் மதிக்க மாட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம துருக்கியோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் பாகிஸ்தான்ல இருந்து துருக்கியில இருக்கக்கூடிய நபர்களால பல பிரச்சனைகள் வருவதா சொல்லியிருக்காங்க. குறிப்பா போதைப் பொருள் கடத்தல், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவது, கேங் வயலன்ஸ், துருக்கிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கடத்துதல் போன்ற பல விஷயங்கள்ல ஈடுபடுவதா துருக்கியோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் சொல்றாங்க. இந்த விஷயங்கள் காரணமா இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனை தற்போது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவை பகைச்சுக்கிட்டதனால 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய துருக்கி பயணத்தை ரத்து செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படைக்கு கிட்டத்தட்ட $2.3 பில்லியன் செலவுல போர்க்கப்பல்களை கட்டி கொடுப்பதற்கு ஒரு துருக்கி நிறுவனத்திற்கு ஆர்டர் கிடைச்சிருந்துச்சு. இந்த ஆர்டரையும் இந்தியா கேன்சல் செஞ்சாங்க. இதனால பொருளாதார ரீதியா துருக்கிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இறுதியா துருக்கியோட எதிரி நாடுகளான அர்மீனியா, கிரீஸ் போன்ற நாடுகளுடன் இந்தியா தன் உறவை அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா அர்மீனியாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. துருக்கி மற்றும் கிரீஸுக்கு இடையிலுள்ள சைப்ரஸ் தீவு தொடர்பான விஷயத்துல கிரீஸ் நாட்டிற்கு இந்தியா ஆதரவு கொடுக்கறாங்க. இது துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா இந்தியா ஒரே நேரத்துல ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் துருக்கிக்கு பல முனைகள்ல அழுத்தம் கொடுக்கறாங்க. இது போன்ற பல விஷயங்கள் காரணமாக தான் துருக்கி காஷ்மீர் விஷயத்தை ஐநா சபையில பேசல அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.